இன்றைய பாடங்கள் 3. முதலாவதாக நம் இதயங்களை கடினப்படுத்தாமல் இறை வார்த்தைகளை கேட்போம். அடையாளங்களுக்காகவோ உடனடி அற்புதங்களுக்காகவோ கடவுளை நாட தேவையில்லை. பாவம் மற்றும் தீமையின் சோதனைகள், உலக பிரகாரமான லட்சியங்கள், மகிமை மற்றும் சக்தி ஆகியவற்றால் எளிதில் மயங்கி போக நாம் நம்மை அனுமதிக்க கூடாது. இவை அனைத்தும் கடவுளின் பிரசன்னத்தில் நீதியையும் அருளையும் நோக்கிய பாதையில் இருந்து நம்மை எளிதில் வழிதவரச் செய்யும். நினிவே மக்கள் யோனாவின் இறைவாக்கை ஏற்று கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து உடனடியாக எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். நாமும் மனத்தாழ்மையுடன் நம் இதயங்கள் மற்றும் மனங்களின் கதவுகளை அகலமாக திறக்க வேண்டும். கடவுள் மீதான நம் நம்பிக்கையின் ஆழத்தை அதிகரிக்க வேண்டும், அவருடைய அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள் மீது அல்ல. ஏனென்றால் கடவுள் ஒரு மந்திரவாதியோ அல்லது ஒரு தொழிலதிபரோ அல்ல. இரண்டாவதாக, நம் வாழ்வில் கடவுள் கொடுத்த அடையாளங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். வேறு இடங்களில் அடையாளங்களை தேட வேண்டாம், அவை அனைத்தும் நம்மிடமே உள்ளன. உதாரணமாக, திருவிவிலியம் கடவுள் தம்முடைய செய்தியை, வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிவிப்பதன் அடையாளம் தான். வீட்டிலோ அல்லது தேவாலயத்திலோ நற்கருணையின் பிரசனத்திலோ நாம் செய்யும் தினசரி பிரார்த்தனைகள், இவை அனைத்தும் கடவுள் நம்மிடம் பேசி நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்கான அடையாளங்கள். நம் குடும்பத்திலும் சுற்றுப்புறத்திலும் நம் நாட்டிலும் உலகிலும் நம்முடன் வாழும் ஒவ்வொருவரும் அல்லது நம்முடன் பணிபுரிபவர்கள் ஒவ்வொருவரும் நம் மத்தியில் கடவுளின் உயிருள்ள பிரசனத்தின் அடையாளங்களே. நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் கடவுளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பின் அடையாளங்கள் தான். அவருடைய குழந்தைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு உதவுவதும் கடவுளின் பிரசனத்தின் அடையாள செயல்களாகும். மூன்றாவதாக, நம் வாழ்வில் யோனா நோய்க்குறியை நாம் போக்க வேண்டும். யோனா நோய்க்குறி என்பது யோனா காம்ப்ளெக்ஸ் அல்லது யோனா சிண்ட்ரோம் என்று சொல்வோம். உளவியல் சார்ந்த பிரச்சனை. இது வெற்றி, பயம் அல்லது ஒருவரின் சிறந்த சுயமாக இருப்பதற்கான பயம் காரணமாக ஏற்படும் ஒரு உளவியல் பிரச்சனை. இதற்கு யோனாவின் பெயரை கொடுத்தார்கள். ஏனெனில் அவர் தனது விதி மற்றும் ஆண்டவரால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களில் இருந்து வீணாக தப்பிக்க முயற்சித்தார். புதிய யோனாவின் அடையாளத்தில் இருந்து தந்தையாம் கடவுளுக்கு மிகவும் கீழ்ப்படிதலுடன் இயேசு 3 பகல்களும் 3 இரவுகளும் பூமியின் வயிற்றில் இருந்தது நமக்காகவே என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யோனாவை போல நமக்கு கொடுக்கப்பட்ட படிகளை விட்டுவிட்டு ஓடி போகக்கூடாது. அப்படி செய்தால் பரிசேயர்களைப் போல நயவஞ்சகர்களாகி சுயநீதியை கடைபிடிக்க நேரிடும். மாறாக நமக்காக தெளிவான திட்டங்களை வைத்திருக்கும் கடவுளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு வெவ்வேறு திட்டங்கள் இருக்கலாம், மேலும் நாம் விரும்பியபடி விஷயங்கள் ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்கலாம். கடவுளுக்கு முழு கீழ்ப்படிதலுடன் அவருடைய திருவுளத்தை செய்வோம். அவருடைய கருணை, அருள் மற்றும் மீட்பை பெற்றுக் கொள்வோமாக. ஆமென்.